ஷேர் ஆகுதா ஸ்க்ரீன்? ம்ஹும். ஐயோ சாரி ப்ரோ. ஓகேவா? ஓகே. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஃபினான்ஷியல் மாத்தணும் இல்ல ப்ரோ. அப்படியே ஒன்று ரெண்டு டக்குன்னு தெரியலன்னா சொல்லுங்க. ம். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன். மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட் ப்ரோ. ம். இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோமா? ஆமாம். கிரியேட்டுக்கு இந்த இது நியூ ஐகான் கிரியேட் பண்ணி கிரியேட் பிஸ்னஸ் யூனிட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ம். ப்ரோ ஸ்லோவாக இருக்கு. உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கா? ஆமாம், எனக்கு ஸ்லோவாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங் எனக்கு. ஓகே. இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்துருந்தீங்க? நான் பிபிகே கொடுத்து பிபிகே. கரெக்டா? ம். பிஸ்னஸ் யூனிட். லொகேஷன் வந்து நம்மளா செலக்ட் பண்றதுதான். ஆமாம். பேன்கோ நம்ம கூட வரோம் சும்மா. இதுதான் நம்ம டிஃபால்ட் செட்டு தான் நம்ம இதுல கிரியேட் பண்றதுக்கு காமன் இது வந்து காமன் செட். நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அது கொடுத்துக்கலாம். ம். ஓகேவா? ஓகே. இப்போ டன் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறவா? சேவ் அண்ட் க்ளோஸ். அடுத்து அசைன் பிஸ்னஸ் யூனிட். ஃபங்க்ஷனல்ல வந்து ஸ்கோப். ஓகேவா? ஓகே ஓகே. இதுல வந்து செலக்ட் அண்ட் ஆட். அப்புறம் மேனேஜ் பிஸ்னஸ் யூனிட். இதுல நேம் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். சிஹெச் அடிச்சோம்னா இதுல நம்ம என்ன கொடுத்தோம்? பிபிகே தானே நீங்க கொடுத்தது? பிபிகே. கீழே வந்துருச்சு. ஓகே, செலக்ட் பண்ணி நம்ம சேவ் அண்ட் க்ளோஸ். இதுல எல்லாமே நம்ம எனேபிள் கொடுக்கணும். எனேபிள் பண்றோம். அதுக்கு முன்னாடி லெட்ஜர் கிரியேட் பண்ணிடுறோம். ஏன்னா இதுல நீங்க நேத்து கிரியேட் பண்ண லெட்ஜர் நேம் பிபிகே. பிபிகே. பிபிகே கம்பெனின்னு வருது, பிஎல் வராம. ப்ரோ லெட்ஜர் கிரியேட் ஆகல. கிரியேட் பண்ணேன் லெட்ஜர். லெட்ஜர் என்ன கொடுத்தீங்க? பிபிகே பிஎல்எல் தானே வரணும். பிபிகே கம்பெனி தான் கொடுத்து நினைக்கிறேன். கொடுத்து பார்க்கலாம் ஒரு வருஷம் கூட. பிபிகே கம்பெனியா? கம்பெனிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்டா வருது. லெட்ஜரே கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்களாட்டுக்கு. கொடுத்து பாரு. பிபிகே இந்தியா. லெட்ஜரை நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஓகே. ஓகேவா ப்ரோ? லாஸ்ட் ரெவென்யூ, சேல்ஸ், சர்வீஸ் நமக்கு தேவைப்படாது. ஆமா. ஒன்ஸ் நீடட் இருந்தா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பிலோ லீகல் என்டிட்டி கொடு. ஆமா ஆமா, சாரி. அவ்வளவுதான், சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. ஓகே, அடுத்து நம்ம வந்து மேனேஜ் பிசினஸ் யூனிட் டேட்டா ஃபார் யூசர் இதுல போறோம். கிரியேட் பண்றோம். யூசர் நேம் கிரியேட் பண்றோம் இதுலதான். இப்ப நம்ம கொடுத்த யூசர் ரோல் ஆட் பண்றதுக்கு இதுல என்ன ப்ரோ? எஸ்ஏஏ. இதுல நம்ம ரோல் கொடுத்தோம்னா வராது இந்த இடத்துல ரோல். அதுக்கு நம்ம என்ன ரோல் இருக்கா ஃபர்ஸ்ட் பாரு. ரோல் இருக்கா ஃபர்ஸ்ட் பாரு. ரோல் இதுல இருக்காது, நம்ம தான் ஆட் பண்ணணும் யூசர்ல போய். சரி ஓகே. சாரி, ஏன்னா எஸ்ஏஎஸ் ஐஎம்பில தான் நான் ரோல் ஆட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட், அதனால உங்களுக்கு வந்துரும். இதுல நேத்து கிரியேட் பண்ணல, ஆட் பண்ணல, அதனால
இதுல வந்து அக்கௌண்ட் பேயபிள். ம் அக்கௌண்ட் பேயபிள் மேனேஜர் கொடுப்போமா ஏன் ஃபர்ஸ்ட்? இல்ல எது வேணா கொடுத்துக்கலாம். பேயபிள், இன்வாய்ஸ், சூப்பர்வைசர் எது வேணா கொடுக்கலாம். அதான் இது வந்து பிசினஸ் யூனிட்னால பிசினஸ் யூனிட். ஆமா. இதுல நீங்க கிரியேட் பண்ண இது பிபி கே பிசினஸ் யூனிட் ம் நம்ம கிரியேட் பண்ணது இது. ம் ம் திரும்ப ஆட் ரோல் SAS அக்கௌண்ட் பேயபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர் கொடுக்கணும். ம் பிசினஸ் யூனிட் ம் அக்கௌண்ட் பேயபிள் இன்வாய்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப பேமெண்ட் சூப்பர்வைசர். ஆ இந்த 3 தான் நமக்கு நீடடு. ஓகேவா ப்ரோ? ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ். ரோல் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டன். ஓகே. அதுக்கப்புறம் பேயபிள்ஸ் இதுல எல்லாம் முடிச்சாச்சு. ஓகேவா ப்ரோ? அவ்வளவுதான். பேயபிள் செட்டப் எல்லாம் இதாயிடுச்சு. பேயபிள் போகணும் நெக்ஸ்ட். போயிட்டு மேனேஜ் பேயபிள் டெர்ம்ஸ். மேனேஜ் பேயபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ். இதுல நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். சும்மா இமிடியேட் நெட்டுன்னு அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதான் நம்ம வந்துட்டு இம்மிடியேட் தான் பண்ணுவோம் நம்ம. அதனால இம்மிடியேட் கிளிக் பண்ணிட்டு நம்ம பேமெண்ட் யார் யாருக்கு இம்மிடியேட்டா எந்தெந்த பேமெண்ட் எந்தெந்த டேட்ல எப்படி இப்போ ஒரு 30 நாளுக்குள்ள கரெக்டா ஒரு வேமா கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் நம்மளுக்கு. 100%, 10%. இப்போ இதுல டியூ டேட்ல வந்து நீங்க இதுல எக்ஸ்ட்ரா காலம் என்ன ஆட் பண்ணி இங்க 10, 20 அது மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டு அமௌண்ட் டியூ டேட் இப்போ 100%னா உங்களுக்கு 20 நாள்ல கொடுத்தானா உங்களுக்கு 100% டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே 30 நாள்ல கொடுத்தா 90 அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தானே ப்ரோ? ஆமா. ஓகே, அவ்வளவுதான். இது கேன்சல் கொடுத்துடலாமா? அண்ட் தென் மேனேஜ் ப்ரொக்யூட்மெண்ட் ஏஜென்ட். இதுவும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். ஸ்கோப்ல போயிட்டு பிசினஸ் யூனிட் செலக்ட் அண்ட் ஆட். இதுல வந்து நம்ம இது பண்றோம், செலக்ட் பண்றோம் பிபிகே செச். பிபிகே செலக்ட் பண்றோம். சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ இதுல பென்சில் யூனிட் இதை கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களே, உங்களுக்கு அந்த இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். என்னன்னா உங்களுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்தோம்ல என்டிட்டில, ஆமா ஆமா, அதை தாண்டி அதுல என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த மேனேஜ் ரெக்வெஸ்டேஷன், பர்ச்சேஸ் ஆர்டர், இதுதானே அந்த ஃப்ளோ. ரெக்வெஸ்டேஷன், பிஓ, அதுக்கப்புறம் நம்ம ரெசிப்டா ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெக்வெஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து பர்ச்சேஸ் ஆர்டர். 3 தான் ரெசிப்ட். திங்ஸ் சொல்றத ரெசிப்ட் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ? ரிசிப்ட் வரது ஃபர்ஸ்ட் போடுறோம், ரிசிப்ட் பண்ணுவோம். அடுத்து பிஓ பண்ணுவோம், பிஓ அப்ரூவல் வாங்குவோம். பிஓ அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் இன்வாய்ஸ் பேமெண்ட். ஏன்னா இன்வாய்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் இது பண்ணுவோம். ஆமா ஆமா, ஓகே ப்ரோ. இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகே, டன். அடுத்து மேனேஜ் காமன் ஆப்ஷன் ஃபார் பேமெண்ட் ப்ரொக்யூட்மெண்ட். ஓகேவா ப்ரோ? இது போறோம். இல்ல liability. No valid combination of 101 யூஎஸ் ஆப்ரேஷன் கொடுப்போம். இது வந்து பேயபிள்னால அக்கௌண்ட் பேயபிள் சர்ச் பண்ணும் ப்ரோ. அக்கௌண்ட் பேயபிள் எங்க? அக்கௌண்ட் பேயபிள். ஓகேவா ப்ரோ? ஃபர்ஸ்ட் இது ஓகே.
லயபிலிட்டி. அடுத்து ப்ரீபேமெண்ட்னா ப்ரீபேமெண்ட் எடுப்போம். சர்ச் பண்றது 121 வேல்யூ இல்ல. ப்ரீபேமெண்ட் ப்ரீபேமெண்ட்ஸ் வந்துருச்சு ப்ரோ. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம இது கெயின் ரேட் வேரியன்ஸ் கெயின் பார்க்குறோம். கன்வர்ஷன் ரேட். இதுல கெயின் வந்து லாஸ் ஆகும் கெயின் ஆகலாம். அதனால ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அக்கௌண்ட்டே நம்ம கொடுத்துறோம். ஓகேவா ப்ரோ? ஓகே. இல்ல சர்ச் பண்ணலாம். பர்சன்டேஜ் கெயின் ஆர் லாஸ். ஐயையா என்ன ப்ரோ? எங்க ப்ரோ வந்துருச்சு ப்ரோ. கெயின் ஆர் லாஸ் ப்ளீஸ் அசெட். இப்ப மீதி இருக்க 3க்கும் இதே தான். ஸோ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதுல எக்ஸ்பென்சஸ் நம்ம இல்ல இது ரெண்டும் போடுவோம் ப்ரோ. கெயின் டிஸ்ட்ரிபியூஷன். கெயின் டிஸ்ட்ரிபியூஷனும் அதே தான். அதே மாதிரி லாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் அதே தான். அதுக்கப்புறம் இது கன்வர்ஷன் ரேட் டைப் வந்து நம்ம கார்ப்பரேட் கொடுப்போம். கார்ப்பரேட். அண்ட் தென் இது அவ்வளவுதான் ப்ரோ இதோட செட்டப். ஓகே. 7 க்ரோஸ். அந்த 78505 வந்து என்ன அக்கௌண்ட் அது? 7850 அது கெயினாவும் இருக்கும் இல்ல லாஸாவும் இருக்கும். அதனால அதை செட் பண்றோம். ஓகேவா ப்ரோ? அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன். ஓகேவா? ஸ்கோப் தான் எல்லாமே. ஸ்கோப் தான். ஸ்கோப்ல வந்து நம்ம கிரியேட் செலக்ட் அண்ட் ஆட் தான் எல்லாமே. கிரியேட்லாம் கிடையாது. நம்ம நேம் வந்து பிபிகேவா போட்டோம். பிபிகே. இதுல எல்லாமே மோஸ்ட்லி நம்ம செலக்ட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. ஆமா. இந்த பேஜ்ல இப்போ அலோ டாக்குமெண்ட் வந்து கேட்டகரி ஓவர் ரைட் இது ஒன்று கொடுப்போம். இது ரெக்கையர் இன்வாய்ஸ் குரூப்பிங்னா நம்ம குரூப் பண்றது தானே இன்வாய்ஸ் 2 3 1 or 2 more. இல்ல அலோ டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர் ரைட்னா இப்ப ஏபி சப்ளையர் இருக்காங்கன்னா நீங்க சொன்னீங்களே அது வந்து தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அது. ஓகே. இது ஓவர் ரைட்னா இப்போ ஏ இருக்கு A1 கிரியேட் பண்ற மாதிரியா ப்ரோ? அதே இதுல காப்பி பண்ணி போடுறோமே சேனல் அதானே? ஓகே ப்ரோ. இதான் நீங்க சொன்ன தேர்ட் பார்ட்டி பேமெண்ட். நம்ம வாங்கினது பீட் வாங்கியிருப்போம். ஆனா அவங்க வந்து நீங்க ஏக்கு பேமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றது கரெக்டா? ஓகே ப்ரோ. அப்புறம் இன்வாய்ஸ் வந்து இதுல பார்க்கணும் ப்ரோ. இன்வாய்ஸ் கரன்சி ஐஎன்ஆர். அடுத்து பேமெண்ட் கரன்சி ஐஎன்ஆர் தான் ப்ரோ. ஆமா. 99 சிஆர்டி அதுவாவே வந்துடும். அதுக்கப்புறம் ஆமா. ஏ குரூப் வந்து டொமஸ்டிக் நம்மளுது. டொமஸ்டிக் இது. அது ஐஎன்ஆர் குடுக்குறன்னு கூட நம்ம வந்துட்டு மெயினானது எது தெரியுமா? ஸ்டார் போட்டிருக்காங்க பாத்தியா?
ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்க மட்டும் தான். ஆஸ்ட்ரிக் கரெக்டா கொடுத்தா போதும், இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஆமா ஆமா, இதுல டியூ டேட் மாத்துவோம் நம்ம. டியூ டேட். ஆமா, பேமெண்ட் டியூ டேட் வரும். பேமெண்ட் டியூ டேட். அவ்வளவுதான், முடிஞ்சா. அவ்வளவுதான். மேட்சிங் இருக்குமே, மேட்சிங்ல வந்துட்டு குவான்டிட்டி டாலரன்ஸ் போடுவோம். பர்சன்டேஜ் ஆஃப் குவாலிட்டி பேசிக் டாலரன்ஸ். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் தான். அமௌண்ட் டாலரன்ஸ் வந்து அமௌண்ட் ஓரியன்டா. அமௌண்ட் ஆர்டர் பை 10%. எஸ். அடுத்து ப்ரீபேமெண்ட். ப்ரீபேமெண்ட் தான் நமக்கு இமிடியேட், அதாவது இமிடியேட்லேயே தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம பண்ற எல்லாம் இமிடியேட் தானே. ஆமா. அதுக்காக அப்ரூவல், எனேபிள், இது இன்வாய்ஸ் அப்ரூவல். இதுல மூணுமே பண்ணுவோம். அலோ ஃபோர்ஸும் பண்ணுவோம், ரெக்யர் வேலிடேஷன் பிஃபோர் அப்ரூவல். ஓகே. இதுல வந்து நம்ம இது கொடுப்போம் ப்ரோ, ரெக்யர் அப்ரூவல் பிஃபோர் அக்கௌண்டிங். அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம அக்கௌண்டிங் பண்ணிடுவோம். அந்த ஆப்ஷன் தான் இதுல கொடுப்போம். ஏன்னா இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம்ல ஃபர்ஸ்ட். ஆமா. நெக்ஸ்ட் இதுல அவ்வளவுதான் ப்ரோ, இதெல்லாம் தேவையில்லை. செல்ஃப் அவ்வளவுதான். அது தேவையில்ல. சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. அடுத்து மேனேஜ் பேமெண்ட் ஆப்ஷன் ப்ரோ. ஆமா. இதுல வந்து அலோ பேமெண்ட் டேட் பிஃபோர் த எல்லாம் அலோ கொடுத்துருவோம். எல்லாம் நம்ம அலோ கொடுத்துருவோம் நம்ம இதுல. ஆமா. இதுல அலோ டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர் ரைட்னா நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்தோம்ல, இதுலயே ஏன் ப்ரோ திரும்ப? என்னது? போன செட்டப் அந்த மேனேஜ்லயே கொடுத்தோம்ல. புரியுதா ப்ரோ? புரியுது சொல்லுங்க. இல்ல அதுலயே குடுக்குறோம் இதுலயே குடுக்குறோமேன்னு கேக்குறேன். அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். எதுக்குன்னா கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்தா நான் நம்ம பேமெண்ட் ஆப்ஷன். ஓகே. ஓகே. அடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ். அப்புறம் இதுல வந்து ஆல் டாஸ்க் கொடுக்குறோம். ஆல் டாஸ்க். இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு சர்ச் பண்றோம். ஹாய். Are you eating food? Yeah, fine. Finished. Done. What special today? Today special is spread. Okay. Okay. Distribution okay. Sets. Okay. இல்ல பைட் நியூவா ஒன்னு ஆட் பண்றோம். சோ ஆட் கொடுக்கிறோம். ஆட் கொடுக்கிறோம். கிரியேட் பண்றோம் டிஸ்ட்ரிபியூஷன் செட். பிசினஸ் யூனிட் வந்து நமக்கு தெரியுமே, பிபிகே. நேம் வந்து நம்ம ஆபீஸ் ரெண்ட் போடுறோம். எக்ஸ்பென்ஸ் அதான். அதுக்கப்புறம் இது டிஸ்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் வந்துரும். திரும்ப ஆட் பண்றோம். ஓகே. லைன் 1 டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம 100% கொடுக்கிறோம். ஆமா 100% ஆமா. அதுக்கப்புறம் டேப் இந்த டேப்ல தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். not one யூஎஸ் அக்கௌண்ட் வந்து இது ஆபீஸ் ரெண்ட்னால ஆபீஸ் ரெண்ட் ப்ரோ. ஆமா ஆபீஸ் ரெண்ட்னா ஆபீஸ் ரெண்ட் தான். டைப் பண்ணு ஆபீஸ் ரெண்ட் நேம். ஆபீஸ் ரெண்ட். ஓகே ப்ரோ, அடுத்து இது க்ளோஸ் கொடுத்துடலாம். இது ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தா நீங்க இத கொடுத்துக்கலாம். ஆமா. சேவ் அண்ட் க்ளோஸ். அப்புறம் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட். அது எங்க இருக்கு?
பேமெண்ட்ஸ்ல தானே ப்ரோ இருக்கு. சரி what have I1 பண்ணு ப்ரோ அடுத்து take பேமெண்ட் always. ப்ரோ. I don't like what that little bit is white is coming, that's why I can keep it that side only. No. You can see na what I don't know, that's why I keep because you are not expert. no expert. You are expert. ப்ரோ சொல்லு ப்ரோ. இவ்வளவு நேரம் பேபிள்ஸ் முடிச்சோம். அடுத்து பேமெண்ட்ஸ். ஓகே. பேமெண்ட்ஸ்ல வந்து மேனேஜ் பேமெண்ட் மெத்தட். இதுல வந்து ஆட் பண்றோம் நம்ம பேமெண்ட். இதுல தான் நெஃப்ட் ஆட் பண்றோம். புரியுதா ப்ரோ? ஓகே. நெஃப்ட் ஆட் பண்றோம். கோடும் அதே தான் வரும். நெஃப்ட் அதுக்கப்புறம் டேட் வந்து 23 மாத்திரம் 1 இயர் பிஃபோரா. ஹலோ ப்ரோ. நெஃப்ட் எரர் அடிக்குது ப்ரோ. நெஃப்ட் ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸிஸ்ட். நம்ம என்ன கொடுக்கலாம்? நெஃப்ட் டாட்னு கொடு. நெஃப்ட் 1 கொடுப்போம். 1 இங்க மேலே 1ன்னு கொடுத்துருவோம். ஓகேவா? சேவ் கொடுத்துருவா? நோ இதுல ஏதாவது பேமெண்ட் ஃபார்மெட் கேஷ் மேனேஜ்மெண்ட் இதுல என்ன இது மாத்திரலாம் இருக்கு ப்ரோ. இதுல பேயபிள்ஸ் இதுல எல்லா இதுவும் நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே. இந்த ஆப்ஷன்ல வந்து நமக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படாது. அதனால இதுல எனேபிள் எடுத்துறோம். ஹலோ. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் has been saved. அடுத்து பேமெண்ட் ஃபார்மேட். அதை சர்ச் பண்றோம் ப்ரோ. பேமெண்ட் ஃபார்மேட்னால இதுல தான் சர்ச் பண்ணி ஆகணும் ப்ரோ. பேமெண்ட் மெத்தட் முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் ஃபார்மேட்டா? ஆமா. ஓகே. ஃபார்மேட்ஸ் கீழ இருக்கு பாரு. மேனேஜ் ஃபார்மேட்ஸா பேமெண்ட் ஃபார்மேட்ஸா? மேனேஜ் பேவர் ஃபார்மேட்ஸ் பேயபிளா? மேனேஜ் ஃபார்மேட்ஸ்ல கஸ்டமர் இருக்கும். கஸ்டமர் பேமெண்ட் தான் நம்ம பண்றது. ஓகே. அதை கொடுத்தோம்னா இந்த வந்துச்சு பாரு. அதுல கிரியேட் தான் பண்றோம். ஓகே. இல்ல இந்த கிரியேட் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிபி ஃபைல் தான் பண்ணுவோம். டிபி ஃபைல் மீன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஃபைல்ஸ். டிஸ்டர்பன்ஸ் ஒரு நிமிஷம். டிஸ்கஸ் ப்ரோ. இதுல அந்த பேமெண்ட் ஃபைல் எங்க இருக்குன்னு பாரு. எந்த பேமெண்ட் ஃபைல்? டிஸ்பர்ஸ்மென்ட் பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட். இதான் கரெக்ட்டா? டிஸ்பர்ஸ்மென்ட் கிரியேட் கொடுக்கணுமா இப்ப? ஆமா. இப்ப கிரியேட் கொடுக்குறோம். இதுல தான் அவுட்பாண்ட் இருக்கும். ஓகேவா ப்ரோ? கொடுத்துட்டு இதுல வந்து என்ன பண்றோம்? நீங்க என்ன நேம் கொடுத்தீங்க? பிபிகே. அதுல நெஃப்ட் 1 கொடுத்தோம். நெஃப்ட் 1 ஃபார்மேட். ஓகே. கோடும் அதே தான் டிஃபால்ட்டா சேவ். கொடுத்துறோம். முடிஞ்சது. அதுக்கப்புறம் டேட் வந்து நம்ம 2023 மாத்துறோம். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் தான். ஓகேவா ப்ரோ? ஓகே. சாரி டெம்ப்ளேட் கொடுக்க மாட்டேன். இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுப்போம் நம்ம. சுத்திட்டு இருக்கு.
ஃபார்மேட் ஹாஸ் பீன் சேவ். ப்ரோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம போட்டது, ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒன்று ரெண்டு தேவை. இப்போ 2 நாள் 3 நாள் கழிச்சு மறந்து போயிடும். இல்ல இப்ப இல்ல, இப்ப இந்த இதுலயே முடிச்சிடலாம் நீங்க ஃபுல்லா. ஓகே. அடுத்து மேனேஜ் டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கு, டர்ன் கொடுத்துறோம். கான்ஃபிகரேஷன் ஓகேவா, இது நெக்ஸ்ட். இதுல வந்து ப்ரோட்டோகால் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இதுல வந்து என்ன ப்ரோட்டோகால்னா செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வந்துச்சு பாருங்க. அதுல வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் ப்ரோட்டோகால் பேமெண்ட் ஃபைல். ஓகேவா ப்ரோ, கிரியேட் பண்ண கிரியேட். இல்ல கிரியேட் பண்றது வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ப்ரோ முதல்ல. ஓகே. இதுல வந்து என்ன கொடுப்போம்னா பிபிகே நீங்க சொன்னது. ஓகேவா, பிபிகே டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் அப்படியே கொடுத்தோம்னா இப்போ பேங்க் அப்ளிகேஷன்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லவா, பேங்க்ல எல்லாம் இப்போ எப்படி ஒரு அக்கௌண்ட் நேம்க்கு அடுத்து இப்போ பேங்க் பிரான்ச் இருக்குன்னா, இப்போ மேட்டுப்பாளையம் இருக்குன்னா எம்சி அது மாதிரி இருக்கும். அதனால இந்த பிபிகே டிசி மட்டும் தான் கொடுக்குறோம். ஓகேவா ப்ரோ, ஓகே. ஷார்ட் நேம் தான் கொடுக்கணும். லாங் நேம்னா கொடுத்தோம்னா வேலிட் வராது. ஓகேவா, ஓகே. அதான் இதுக்கான ரீசன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறோம், சர்வர் அட்ரஸ் கொடுக்குறோம் ப்ரோ. சர்வர் அட்ரஸ் வந்து நம்மளா ஒரு நம்பர். ஓகே, யூசர் நேம் வந்து பிபிகே கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே. சாரி, இது வரேன். பிபிகே அக்கௌண்ட் பிபிகே யூசர் அக்கௌண்ட்டு. பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு. அடுத்து ரிமோட் டைரக்டரி ப்ரோ. லாஸ்டா ரிமோட் டைரக்டரி வந்து இந்த ஃபைல் எங்க சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறது. ஓகேவா ப்ரோ, ஓகே. ரூட்டுங்கிற இதுல இம்போர்ட் பண்றோம் ஃபைல. எந்த பாத்துலன்னா பேமெண்ட் ஃபைலுங்கிற பாத்துல. ஓகேவா ப்ரோ, ஓகே. இதெல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம சேவ் தான் ப்ரோ. அவ்வளோதான், இதெல்லாம் மீதியெல்லாம் மேண்டரி கிடையாது. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம்னா நமக்கு டிசி கான்ஃபிகரேஷன் கிரியேட் ஆயிரும். ப்ரோ இது புரியுது இல்ல? புரியுது ப்ரோ. சரி ப்ரோ, எனக்குமே இது அப்படியே பார்க்கும்போது தான் ப்ரோ தெரியும், இல்லாட்டி வராது. அதனால தான் சொல்றேன். ஓகே. பேமெண்ட் மேனேஜ் பேமெண்ட் சிஸ்டம் அடுத்து கொடுக்குறோம். ஓகேவா ப்ரோ, ஓகே. ஓகே. இதுல வந்து நம்ம ஆட் பண்றோம் நேம் வந்து நம்ம பிபிகே தான் கொடுக்குறோம். ஓகேவா ப்ரோ, ஓகே. பிபிகே பேமெண்ட் சிஸ்டம்னால பிஎஸ் கொடுக்குறோம். இதே தான் கீழே. ப்ராசஸிங் மாடல் கொடுப்போம்னு நினைக்கிறேன். இதுல வந்து கேட்வே கொடுக்க மாட்டோம். கேட்வே என்னன்னா இப்போ கூகுள் பே, பேடிஎம்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒரு கேட்வே தானே பேங்க்குக்கு. அது மூலயமா நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், எடுக்கிறோம். அது அதனால கேட்வே கொடுக்க மாட்டோம். இதுல நம்ம ப்ராசஸர் தான் கொடுப்போம். ஓகேவா, ஓகே. அதுக்காக பேங்க் இதுக்கு தேவை இல்லை, ஏன்னா இப்போ ப்ராசஸர் கொடுத்தனால. வேற அதுக்கப்புறம்
டிஸ்பர்ஸ்மெண்ட் தான் இதுல முக்கியம் ப்ரோ. அது வந்து பேங்க் என்னென்ன இருக்குன்னு பாரு. பேங்க்ல என்னென்ன இருக்குன்னு பாரு. பஃபோ இருக்கா? பேங்க் இருக்கு. இது கொடுத்தோம்னா நம்ம ஐஎஃப்சி ஆட் பண்ண முடியாதுல்ல, தெரியாது நமக்கு அக்கௌண்ட் நம்பர்லாம். புரியுதா ப்ரோ? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஃபார்மேட் போறோம். இதுல டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து எலக்ட்ரிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பாசிட்டிவ் பே ரெண்டுமே இது பண்ணிக்கிறேன் எனேபிள். ஓகேவா? ம். அப்புறம் ஃபார்மேட் வந்து இது பண்றோம்னு நினைக்கிறேன். ஃபார்மேட் தான் நம்ம கொடுத்த ஃபார்மேட் நேம் என்னது? சிஹெச்சா? இது சிஹெச் வந்துருச்சா ப்ரோ? சிஹெச் என்எஃப்டி ஃபார்மேட். சாரி, சிஹெச் கொடுக்கல. உங்க நீங்க என்ன கொடுத்தீங்க? பிபிகே. பிபிகே என்எஃப்டி F1 ஃபார்மேட். வந்துருச்சு. ஓகேவா? ஃபார்மேட். அடுத்து ப்ரோட்டோகால் அதே மாதிரி தான். ப்ரோட்டோகால் 2 ப்ரோட்டோகால் கொடுத்தோம். என்னது? டிஸ்பர்ஸ்மெண்ட் பேமெண்ட் ஃபைலு, இன்னொன்று எஸ்டிஐ. அது பேர் என்ன ப்ரோ? செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஸ்டாட்டிக், எஸ்டி. ஓகேவா ப்ரோ? ஓகே. இது ஒன்று. அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம மீதி எதுவும் தேவைப்படாது. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? இது நம்ம கிரெடிட் கார்டு இது இப்போ ஃபண்ட் எதுல இது பண்றோம்? எலக்ட்ரிக்கல் இது பண்றோமா? எது பண்றோம்? மேல ஃபண்ட் இல்ல, எலக்ட்ரிக் ஃபண்ட் தான். எலக்ட்ரிக்கல் கிளிக் பண்ணி. ஓகே ஓகே. சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே. ம். ஓகே, டன். சர்ச். அடுத்து டாஸ்க் ப்ரோ. இல்ல பேமெண்ட்னு ஒன்று எடுக்க போறோம். ஓகே. ம். பேமெண்ட்ல வந்து மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ், அது எங்க இருக்குன்னு பாருங்க. ப்ரொஃபைல்ஸ், மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஓகேவா ப்ரோ? ம். இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிடும். ம். ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறோம். ஓகே. இது நம்ம ப்ரொஃபைல்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ல என்னென்ன கொடுப்போமோ அதை. இதுல வந்து பிபிகே. ஓகேவா ப்ரோ? ஓகே. பேமெண்ட்ஸ், பிபிகே பேமெண்ட்ஸ் கோடும் அதே தான் நம்ம கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷன் மாட்டிக்கிட்டது. அடுத்து ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, நம்ம கிரியேட் பண்ணோம்ல ப்ரோ அங்க என்எஃப்டி வருதா ப்ரோ? அதான் கிளிக் பண்ணோம் அந்த ஃபார்மேட். இதுல நம்ம எலக்ட்ரிக்கல் அதான் கொடுப்போம். அவ்வளோதான். இது ஆட்டோமேட்டிக்கா அதுலேயே வந்துடும். இல்ல அடுத்து பேமெண்ட் ப்ரோ. பேமெண்ட் சிஸ்டம். இது கீழே இதுல நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. யூசேஜ் ரூல், உங்களுக்கு பேமெண்ட் மெத்தடு, ஆளு, டிஸ்பர்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் யூனிட்டு, கரன்சி. இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் தான் ப்ரோ எல்லா இதுலேயுமே இருக்கும். நம்ம வரிசையா பண்ண எல்லாத்துலேயுமே அது மட்டும். அது என்னன்னு சொல்லுங்க. எனக்கும் கரெக்டா சரியா மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. டிஸ்பென்ட்மென்ட்னு பேங்க் அக்கவுண்ட்னா வச்சுக்கோ. டிஸ்பர்ஸ்மெண்ட் ஒருத்தவங்க 2 அக்கவுண்ட் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமா. இப்போ எப்போ இருந்தாலும் பேமெண்ட் பண்றவங்க இப்போ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ல வந்துட்டு 2 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த 2 அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதான் டிஸ்பர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு. ஓகே ப்ரோ. டிஸ்பர்ஸ்மெண்ட். ஓகே. ம். அடுத்து பேமெண்ட் சிஸ்டம். பேமெண்ட் சிஸ்டத்துல வந்து நம்ம பேமெண்ட் சிஸ்டம் வந்து பிபிகே பிஎஸ் ஒன்று கிரியேட் பண்ணமே, ஞாபகம் இருக்கா? பேமெண்ட் சிஸ்டம் டிசியும் இதுவும் கிரியேட் பண்ணுமே. ஓகே. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கொடுக்குறோம் ட்ரான்ஸ்மிட் பேமெண்ட். ஆஃப்டர் ஃபார்மேட்டிங்னா இப்போ சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ஃபைல் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ட்ரான்ஸ்மிட் பண்றோம்ல அப்ரூவலுக்கு. ஆமா. இது நம்ம மேனேஜர் நீங்க சொன்னீங்களே அந்த பிஓ அப்ரூவல் இதெல்லாம், அது மாதிரி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதுக்காக இது கொடுக்குறோம். ஃபார்மேட்டிங். ஒன்ஸ் இன்வாய்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதை சென்ட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா. இல்லாட்டி நம்ம ஒரு வாட்டி மேனுவலா
நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல, டிரான்ஸ்மிட். அடுத்து பேமெண்ட் டேட் இதுல கொடுக்குறோம் ப்ரோ. நமக்கு தேவையானது எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஹலோ ப்ரோ. கேக்குது. ஓகே. இல்ல டியூ டேட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கொடுத்துக்கலாம். பேமெண்ட் ரேஷன் என்ன கொடுத்துக்கலாம், டெலிவரி என்ன கொடுக்கலாம். இதுல வந்து பேமெண்ட் டேட் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் டிஸ்பர்ஸ்மெண்ட் கொடுப்போம், பேங்க் அக்கௌண்ட். நீங்க சொன்ன மாதிரி 2 இருக்கலாம். அடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட். குரூப்பிங் பொறுத்தவரை நம்ம கொடுப்போமான்னு தெரியல. பேமெண்ட் லிமிட்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட்ஸ்னா நீங்க இப்ப இதுல 50,000 கொடுத்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ்ல நீங்க 50,000 வரைக்கும் தான் இன்வாய்ஸ் ஆட் பண்ண முடியும். திங்ஸ் 50,000 அடுத்த இன்வாய்ஸ் நியூவா தான் கிரியேட் ஆகும். அதனால லிமிட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ப்ரோ அப்படியே லைன் அப்படியே இருங்க, சார் கால் பண்றாங்க. சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். நியூட்ரிசியா சார். பிரிண்டர் பில் வந்துட்டு இல்ல சார், அவங்க பர்ஃபார்ம் இன்வாய்ஸ் சார் கேட்பாங்க அவங்க நம்ம கிட்ட. ஆமா இப்போ வந்து இவங்க டாலண்ட் மேல சார் பில் நம்ம கிட்ட இருந்து கேட்பாங்க சார். அவங்க அந்த இது மேனுவல் பில் சார், அவங்க ரெஸ்டாரண்ட் இருந்து இது பண்ணுவாங்க சார். அதுக்குள்ள பில் எதுவும் பண்றது இல்லை சார் அவங்களுக்கு. இல்ல சார், கேஓடி பில் எதுவும் அனுப்புறது இல்லை சார். இப்ப வந்து இல்ல சார், அதுல அனுப்புறது இல்லை சார். அதுல அனுப்புறது இல்லை சார். ஆமாங்க சார். சார் அந்த ஒயிட் கலரா சார்? ஒயிட் கலர் வந்துட்டு சார் அடிக்கடி அவங்க வந்து லாஸ்ட் டைம் கேட்டுட்டு இருந்தாங்க சார். லாஸ்ட் டைம் கேட்டதுல வந்து சார் அது வந்துட்டு பர்ஃபார்ம் டாக்ஸ் இன்வாய்ஸ் எடுத்துட்டு பர்ஃபார்ம் இன்வாய்ஸ் போட்டு எனக்கு 50 மாதிரி அனுப்பிச்சு சொல்லி கேட்டாங்க சார். 2 பில்லு கேட்டாங்க சார். அந்த 2 பில்லை மட்டும் லாஸ்ட் டைம் அனுப்பிச்சு விட்டோம் சார் நம்ம. பிரிண்ட் பில்லு சார். ஆனா நாளைக்கு வந்து ஈவெண்ட் நாளைக்கு 23 சொல்லி போட்டுருந்தாங்க சார், 22 சார். பட் நாளைக்கு இப்போ வந்து பர்ஃபார்ம் இன்வாய்ஸ் கேட்டிருந்தாங்க சார். அதனால பர்ஃபார்மன்ஸ் அனுப்பிச்சிட்டோம் சார். நாளைக்கு மேபி பில்லு கேட்டாலும் கேட்டுருவாங்க சார். அந்த லேடி கேட்பாங்க சார். பிரிண்டர் பில் ஆமா சார் கேட்பாங்க சார் அவங்க. ஓகே சார். இன்னைக்கு வேணாம் சார், நாளைக்கு பண்ணா சார் கரெக்டா இருக்கும். அது நாளைக்கு ஈவெண்ட் சார். ஓகே சார். சாரி ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, தண்ணி. ஓகே. அடுத்து குரூப்பிங்ல பொறுத்தவரை நம்ம 2 ஆட் பண்ணுவோம், பேமெண்ட் டேட்டும் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டும். வேற ஏதாவது ரிப்போர்ட்ல வந்து நம்ம ஃபார்மேட் கொடுப்போம் ப்ரோ. ஓகே. அந்த ஃபார்மேட் வந்து பேமெண்ட் ஃபைல் ரிஜிஸ்டர் ஃபார்மேட் தான் கொடுப்போம். இவ்வளவு டீடைலா இது பண்ணிக்க சும்மா நேரமா ஃபார்மேட் நம்ம கொடுக்கறது அது. நம்மளுக்கு ஒரு பில் எப்படி பேமெண்ட் பண்றது அந்த மாதிரினா இது பண்றது சும்மா. இந்த ஃபார்மேட் வந்து இது நமக்கு அவங்க கொடுப்பாங்க கம்பெனில. இப்ப கஸ்டமரே இருந்தா எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் அவங்க பண்ணுங்க. இது வந்து நம்ம ஒரு செட்டப், இது மாதிரினா ஒரு செட்டப். இது நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட். ஆமா கன்ஃபார்ம். அவ்வளவுதான். அடுத்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம், சும்மா வியூக்காக பாத்துக்கிறது தான், எதுவும் இருக்காது. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இதுல செப்பரேட் ரெமிட்டன்ஸ் அட்வைஸ்னு ஒன்று இருக்கும். அது ரிப்போர்ட்டிங்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஃபார்மேட் இதுவும் நம்மளா கொடுக்கறது தான். ஓகேவா ப்ரோ? ஓகே. இதுல 2மே அலோவ் பண்ணுவோம் நம்ம. ஓகே. பேமெண்ட்ஸும் அதே மாதிரி ஆல் பேமெண்ட்ஸ் கொடுப்போம். டெலிவரி மெத்தட் வந்து இமெயில். இப்போ நம்ம இதுல நீங்க சப்ளையருக்கு மெயில் போகும்ல. ஆமா, இமெயிலுக்கு மெயில் போகும். அவ்வளவுதான். இது முடிச்சிட்டோம்னா நம்ம இது முடிஞ்சது ப்ரோ. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துற வேண்டியதான்.
கிரியேட் ஆயிடுச்சு. டன். இதுக்கப்புறம் நம்ம 2 கிரியேட் பண்ண 2 மாஸ்டர் இருக்கு ப்ரோ கிரியேட் பண்றதுக்கு. ஆ ஒன்னு சப்ளையர் மாஸ்டர், இன்னொன்று பேங்க் மாஸ்டர். ஓகேவா? ம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பேங்க் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ம் அதுக்கு இதுல மொத்தம் 3 முடிச்சிருக்கோம் ப்ரோ. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கோம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், பேயபிள்ஸ் பேமெண்ட்ஸ். அடுத்து இப்ப கேஷ் மேனேஜ்மெண்ட் வரும். ம் அதுலதான் பேங்க் இது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா ப்ரோ? பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம் ப்ரோ. ஓகே. பேங்க் அக்கவுண்ட் மேனேஜ் பேங்க்ஸ்னா பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது தானே? இல்ல மேனேஜ் பேங்க்ஸ் தான் கொடுக்குறோம். ம் மேனேஜ் பேங்க் கொடுக்குறோம். லோட் ஆயிட்டு இருக்கு, இன்னும் வரமாட்டேங்குது. வெயிட் bro? பண்ண, சர்வர் பிஸியா இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ண வரும். ஆ இப்ப கூட வரும் பாரு. வரல. வரலையே ப்ரோ. இது ஒர்க் ஆகுதான்னு பாக்குறேன். எதுவுமே ஒர்க் ஆகல. லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணவா? லாக் அவுட் லாகின் பண்ணு. சைன் அவுட். சத்தியா சிசரா இல்ல ஹலோ. ஓகே ப்ரோ. கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஆட் பண்றோம். கண்ட்ரி வந்து நம்ம INR. ப்ரோ வரலையா? இந்தியா வந்துருச்சு ப்ரோ. பேங்க் நேம் வந்து நம்ம தான் கொடுக்கறது. TBM கொடுக்குறோம். ஓகே. பேங்க் நேம் ஓகே ப்ரோ. பேங்க் நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் சேவ். ஓகேவா? ஓகே. 2 தான் நமக்கு தேவை, கொடுத்துறோம். TBMன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே. இல்ல வேற எந்த பேங்க் கொடுக்கலாம்? TBK கோட், TMK கோட். இதுக்கு IFC நம்மளா அடிச்சுக்கலாங்கிறீங்களா? ஓகே. அப்படி ஒரு பேங்க் இல்லைன்னு வந்துரும் ப்ரோ, அதான் பாக்குறேன். பாருங்க, பேங்க் இருக்க நம்ம ஒன்று சொல்லுங்க. TMBK இருக்கு. வேற பேங்க் ஏதாவது? வேற கனரா பேங்க் கொடு. கனராவா?
இல்ல ஐஓபி பேங்க் கொடு. ஓகே. ஐஓபி. ஓ வந்து ஸ்மால்ல வருமா? இல்ல ஓகே கரெக்டா தான் இருக்கு. ஆட்ரிபியூட் ஆர்குமெண்ட். இல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடு. எஸ்பிஐ பேங்க் கொடு. பேங்க் நேம் யா பேங்க் நேம் வந்து எஸ்பிஐ கொடு. எஸ்பிஐ. இல்ல கர்நாடகா பேங்க் கொடு. கர்நாடகா பேங்க் கொடு. கர்நாடகா பேங்க் கொடு பார்க்கலாம். ம்ஹும். இல்ல சிட்டி யூனியன் பேங்க் கொடுத்து பாரு. ஓகே ப்ரோ. ம். ஓகேவா? டிபிஎஸ் கொடுத்துருக்கோம். ஓகே டிபிஎஸ். டிபிஎஸ் பேங்க். இதுல திரும்ப இது பண்றோம், கிரியேட் பிரான்ச். ஓகேவா? டிபிஎஸ் பேங்க். பேங்க் நேம் வந்து டிபிஎஸ் தான். டிபிஎஸ். டிபிஎஸ். இது எங்க இருக்குன்னா அண்ணா நகர்ல இருக்கு. அண்ணா நகர். அண்ணா சாலையில இருக்கு இந்த பேங்க், அண்ணா சாலை. அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்குறோம்னா ஐஎஃப்சி கோடு. கீழே இருக்கு. ஐஎஃப்சி கோடு வந்து இதுக்கு டிபிஎஸ். ஐஎஃப்சி கோடு வந்து டிபிஎஸ் எஸ் 0 IN. ஹலோ ப்ரோ. கேக்குது. இதான் ப்ரோ ஐஎஃப்சி கோடு. ஓகேவா ப்ரோ? ஓகே. இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொடுக்கறேன்னு கொடுக்கல, அதுல ஸ்டார் மார்க் காமிக்கல. ஓகேயா? சேவ் அண்ட் க்ளோஸ் இத கொடுத்து. அடுத்து வியூ அக்கவுண்ட். இல்ல வியூ அக்கவுண்ட் எங்க இருக்கு? வியூ அங்க இருக்கு பாரு. வியூ இதுல இல்ல ப்ரோ. வியூ அக்கவுண்ட்னு ஒன்னு வரும் ப்ரோ. வியூ பிரான்ச்சஸ்ல வரும். வியூ பிரான்ச்சஸ்ல வருது பாரு. வியூ பிரான்ச்சஸ்ல. ஹலோ ப்ரோ. ஒரு நிமிஷம். வியூ பிரான்ச்சஸ்ல தானே வந்து
வியூ அக்கௌண்டிங். வியூ பிரான்ச்சஸ்ல வந்து வியூ அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே. இது கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வரும். வருது. அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். அக்கௌண்ட் நேம் என்ன கொடுக்கலாம்? டிபிஎஸ். ஓகேவா? ஓகே. டிபிஎஸ். ஒரு சில லைன் இருக்கு ப்ரோ, ஒரே நிமிஷம். அண்ணா சாலைனால அண்ணா சாலை கரண்ட் அக்கௌண்ட். வரும்போது
ஹலோ நிதிஷ் ப்ரோ. பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி ப்ரோ, இந்த இதில் பேங்க் கிரியேட் பண்ணுறதுல வந்துட்டு அக்கௌண்ட் நேம் கொடுத்துட்றோம். ஓகே ஓகே அக்கௌண்ட் நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு கரன்சி கொடுத்துட்றோம். அப்புறம் லீகல் என்டிட்டி நேம் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோமே, லீகல் என்டிட்டி பிபிஐ நீங்க- பிகே. பிபிகேவா? சர்ச் பண்ணுவோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் லீகல் என்டிட்டி என்ன ப்ரோ? லீகல் என்டிட்டினா நம்ம இது இந்தியாவில் இருக்கா, அந்த இதெல்லாம் ப்ராப்பரா எல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாக்குறது, சர்டிபிகேட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம், அதான் லீகல் என்டிட்டி. அதானே ப்ரோ? இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, அருண் சார் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, இந்த இப்போ லீகல் என்டிட்டினா இப்போ இந்தியா எடுத்துக்கோங்க. இந்தியாவில் எஸ்பிஐ இருக்குன்னா ஒரே இடத்துல இங்க ஒன்று இருக்கும், இன்னொரு இதே வேற உங்க ஊர்ல ஒன்று இருக்கு, பெங்களூர்ல ஒன்று, சென்னையில, அது மாதிரி இருக்குல்ல. இப்படி இருக்கும்போது இந்தியான்னு அடிச்சா இப்ப பேங்க்குக்கு இதுக்குன்னு தனியா ஐஎஃப்சி இருக்கு, பெங்களூருக்கு இதுக்குன்னு தனியா இருக்குல்ல, அது மாதிரி. அதான் லீகல் என்டிட்டி. ஓகே ஓகே அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப், வியூ அக்கௌண்ட், கிரியேட் அக்கௌண்ட், இதெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை ப்ரோ. இதெல்லாம் கேட்குது. சும்மா பேங்க் பி 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 பிஓ இப்போ அடி பி அடி பிஓ எஃப் அடி. இது நம்ம புரியல. பஃபிட் இது பண்ணோம்ல, இல்ல நான் கொடுக்க சொல்றேன். பிஓ எஃப் அடி. இல்ல நம்ம பேங்க் பிரான்ச் எல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோமே ப்ரோ. அப்ப அந்த பேங்கே கொடு. அதான் இது அகைன் கேக்குது, இது கேட்காது. இருக்கு, கேட்டா கொடுத்துரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு கேட்குது, அதெல்லாம் கொடுத்துரு. ஒரே நிமிஷம் இரு ப்ரோ. ஓ, இதுல பண்றதுக்கு நம்ம அதுல பண்ணிட்டோமா? சாரி, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரே நிமிஷம், அதை கேன்சல் பண்ணிடுவோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது இருந்தா அது இருக்காது அது. ஓகே ஓகே பேங்க் இதுலதான் நம்ம இது பண்ணோம், பேங்க் பிரான்ச். சொல்லு ப்ரோ, போட்டுடலாம். போடு. பேங்க் பிரான்ச் வந்து என்ன கொடுக்கறது? பிரான்ச் நம்ம என்ன இது பண்ணோம், நம்ம பேங்க் பிரான்ச் இது எந்த பிரான்ச் கொடுத்தோம் நம்ம? டிடி நகர், அண்ணா நகரா, டிபிஎஸ்ஆ? பிரான்ச் வந்து அண்ணா சாலை, டிபிஎஸ். 0 to மெயின் ரோடு போட்டிருக்க பிரான்ச் சொல்லி. டிபிஎஸ் அதில் இருக்கான்னு பாரு. இங்க இருக்கு. வந்துச்சு. ஓகேவா ப்ரோ? ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நினைக்கிறேன், வரலையா? வந்துச்சு. டிபிஎஸ் அண்ணா சாலை போட்டோமா, வந்துச்சு. ஓகே. அக்கௌண்ட் நேம் வந்து டிபிஎஸ்.
அண்ணா சாலைனால ஏஎஸ்ன்னு வச்சுக்கிறோம் ப்ரோ. ம் அதுக்கப்புறம் 001 போட்டுக்கோ. கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, ம் கரண்ட் அக்கௌண்ட்னால கரண்ட் அக்கௌண்ட். அடுத்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்மளா போடுறோம். ஓகே. அதுக்காக கரன்சி வந்து ஐஎன்ஆர். ம் லீகல் என்டிட்டி வந்து நம்ம நீங்க போட்டீங்களே. பிபிகே இந்தியா. அங்கேயே இருக்க பாரு பிபிகே. பார்க்கலையே. அக்கௌண்ட் டைப் செக்கிங், இது செக்கா அதர்ஸ் தான். செக்கா ஏன்னா கொடுத்தா நம்மளா கொடுக்கும் கிரியேட் அக்கௌண்ட் டைப். பண்றோம்ல, நம்மளா கிரியேட் ம் பண்றதுனால. அடுத்து இதுல வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் யூஸ் பேபிள்ஸ்க்கு யூஸ் பண்றோம். பேரோல் ரிசீவபிள். ரிசீவபிள் பேரோல் தேவையில்ல, வேணா கொடுத்துக்கலாம். அடுத்து பேரோல் கேஷ். என்னது? பேரோல் அது பேரோலுங்கிறது என்னது? வெயிட் ப்ரோ, ஒரு நிமிஷம் பார்க்குறேன். இல்லை நான் நோட் பண்ணல. பேரோல்னா ப்ரீபேமெண்ட் ப்ராசஸ் எனேபிள் பண்றோம்ல ப்ரோ. ம் ம் அதில் அலோகேட் எம்ப்ளாயி பேமெண்ட்ஸ் பிட்வீன் பேமெண்ட் மெத்தட்ல இருந்து. ஓகே. பேமெண்ட் மெத்தடுக்கு எம்ப்ளாயி அலோகேட் பண்றதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது வந்து ஹச்ஆர்எம் ப்ராசஸ் பேரோலுங்கிறது. ஹச்ஆர்எம்எஸ். ஹெச்ஆர் அவங்க அந்த மாதிரி இது பேரோல். ஆமா ஆமா, அவங்க நம்மள அலோகேட் பண்றது. ஹச்ஆர் வந்து ம் நம்மள பேமெண்ட் ப்ராசஸ்க்கு, அதான் ப்ரோ. பேமெண்ட் ம் மெத்தடுக்கு அதான் பேரோல். ஓகேவா ப்ரோ? ம் நெக்ஸ்ட் இதுல வந்து ஜென்ரல்ல வந்து கேஷ்ல வந்து ஃபில் பண்ணும் ப்ரோ. ஓகே. அதே 101. இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல 101 121 நிறைய வாட்டி போட்டனால எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துருச்சு. இதை சொல்ல நான் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் கேட்டேன். எதை? செட்டப்ஸ். இல்ல இது அப்படியே இப்பதான் நான் நோட்ல 1-2 ஸ்டெப் எழுதி வச்சிருக்கேன். ம் சின்ன சின்னதா தெரியாத அப்படியே வீடியோ பார்க்கறது தான். ஓகே. இப்போ நோட்ல ஸ்டெப் வச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கியா? இது இப்போ எழுதல, இதெல்லாம் ம் போன ஜிஎல் செட்டப் எழுதிருந்தேன். இதெல்லாம் அப்படியே தெரியலன்னு திரும்ப யூடியூப்ல தான் பார்க்கணும். ஓகே ஓகே. இதுல வந்து இது ஓகே ப்ரோ. இதுல வந்து இதை கொடுப்போம், ஹெச்டிஎஃப்சி கிளியரிங் அக்கௌண்ட். இருங்க, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். இதுல வந்து கேஷ்னால நம்ம ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட் கேஷ் கொடுத்தோம். ம் இதுல கேஷ் கிளியரிங்னால கிளியரிங் ஹெச்டிஎஃப்சின்னு இருக்கும், அது கொடுத்துறோம். ம் ம் ஓகேவா ப்ரோ? ஓகே. இதுல வந்து ஆக்டிவும் கொடுக்குறோம், மல்டி கரன்சி வேணும்னால மல்டி கரன்சி. ம் மல்டி கரன்சி என்னது? மல்டி கரன்சின்னு நம்ம ஐஎன்ஆர் யூஎஸ்டி எது வேணாலும் கொடுப்போம்ல, அதானே மல்டி கரன்சி. ம் அடுத்து கண்ட்ரோல்ஸ் பொறுத்தவரை நமக்கு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் எதுலயும் இருக்காது. இதுல ஜீரோ பேமெண்ட், ஜீரோ பேமெண்ட் மட்டும் கொடுப்போம். ஒரு சில பேர் கரெக்ட். ஜீரோ பேமெண்ட்னா என்னது? ஜீரோ பேமெண்ட். ஜீரோ பேமெண்ட்னா வச்சுக்கோ. இப்போ இன்வாய்ஸ் நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஜீரோ பேமெண்ட் வச்சு கேன்சல் பண்ணிடலாம். ஓ, ஜீரோ பேமெண்ட்னா எதுவுமே இல்லாம கேன்சல் இப்போ பண்ணிடலாம். வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வாய்ஸ் ஏதோ எப்படி சொல்கிறது, இன்வாய்ஸ் வந்துட்டு அதை அலோக்கு அந்த பண்ணி வச்சுருந்தா வச்சுக்கோ. இப்போ வந்து இன்வாய்ஸில் ஏதோ மிஸ்டேக்கு, ஒரு வேளை அமௌண்ட்டு மிஸ் ஆகிருக்கு, ஒரு வேளை பேங்க் அக்கௌண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஜீரோ பேமெண்ட்டை வந்து நம்ம அலோவ் பண்ண வச்சுக்கோ. அதை வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ண டைமில் ஜீரோ பேமெண்ட் நம்ம இது அலோவ் பண்ணியிருப்போம்ல, அதனால அதை ஜீரோ பேமெண்ட் சொல்லிட்டு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த அக்கௌண்ட்டை. ஒரு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும்னா அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும். பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஜீரோ எப்படி எனக்கு புரியல. ஒரு அக்கௌண்ட் நம்ம ஏதாவது ராங்கா போட்டோம் அப்படின்னா
சொல்லு ப்ரோ. அதான் ஒரு இன்வாய்ஸ் எது ராங்காக போட்டுறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி கம்பெனிக்கு சப்ளையர் வெண்டர்ஸ் நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே அப்போ நான் அந்த மாதிரினா வச்சுக்கோ 0 பேமெண்ட் வச்சு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி 0 பேமெண்ட். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன நான் பண்றோம்? ஒரு தடவை தான் ப்ரோ பார்த்தேன் நான் ஏபிஐ. செக்யூரிட்டியில வந்து எதுவும் கொடுக்க தேவையில்ல ப்ரோ. இது அதெல்லாம் பேங்க் இது. அப்புறம் பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ்ல வந்துட்டு நம்ம அக்சஸ் ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வந்துச்சு. பிஸ்னஸ் யூனிட் வந்து நம்மளது பிபிகே. இது அவ்வளோதான். பிபிகே பிஸ்னஸ் யூனிட். இது கேஷ் வந்துருச்சு. இதெல்லாம் அப்படியே வந்துருச்சா? ஓகே. அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தடு. நம்ம என்ன மெத்தடு கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? என்இஎஃப்டி 1 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். வந்துச்சா ப்ரோ? கொடுத்தோம்ல அது. பேமெண்ட் டாக்குமெண்ட்ரி வந்து நம்ம இது வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் பேமெண்ட்னால எலக்ட்ரானிக் தான் ப்ரோ கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதான் ப்ரோ. சேவ். இதோட நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு ப்ரோ. முடிஞ்சுச்சு ப்ரோ. ஓகே ஓகே. வியூ அக்கௌண்ட்டு அதில் ஓகே ஓகே சாரி டன். இதை கொடுத்து நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருக்கணும். அதை நான் மாற்றி கொடுத்துட்டோம் நம்ம ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இது முடிச்சாச்சு பேங்க் அக்கௌண்ட்டு. முடிச்சாச்சா? அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. இப்போ 2 சொன்னேன்ல. ஒன்று சப்ளையர், ஒன்று இன்னொன்று கிரியேட் பண்ணுறது வந்து பேங்க்கு. இதுதான் 2 மாஸ்டர் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறது. இப்போ சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சப்ளையருக்கு வந்து நம்ம சப்ளையர் வந்து இதில் இருக்காது, ப்ரொக்யூட்மெண்ட்டில் இருக்கும். சப்ளையர் ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ளையர் மேனேஜருங்கிறது ஒன்று வந்து இருக்காது ரோல். இதில் நம்ம இந்த இதில் ஆட் பண்ணோம். இந்த ரோல் ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியல. டூலு செக்யூரிட்டி மேனேஜர் யூசரில் போய் ஆமாம் அதில் சப்ளையர் மேனேஜர்னு அடிச்சா வரும். இது ஏற்கனவே இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஓகே. இப்போ செட்டப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இதில் வந்து நம்ம ரோல் அசைன் பண்ணுறோம். இதுலன்னா மேனேஜ் யூசர்ஸில் போய் ஓகேவா ப்ரோ? இதில் தான் நம்ம போன வாட்டியே அந்த இது ஆட் பண்ணுறோம்ல ரோல். மேனேஜ் டேட்டா செட் பார். இது கொடுத்து நம்ம ரோல் ஆட் பண்ணுறோம் சப்ளையர் மேனேஜருங்கிறது. ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. IMP1 ரோல் வந்து இல்லை சப்ளையர் மேனேஜர். இது இந்த ரோல் இங்கே வர்றதுனால அந்த வரலன்னா டூலில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ப்ரோ. ஓகே ஓகே. இதில் வந்து பிபிகே சேவ் டன். திரும்ப அடுத்து இன்னொன்று ப்ரோ சர்ச் பண்ணுறோம். இதில் வந்து யூசர்ஸ் மேனேஜ் யூசர்.
மேனேஜ் யூசர்ஸ். இதுதான் ப்ரோ. இப்போ இதில் தான் நம்ம சப்ளையர் ஆட் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே. இதில் ஆட் சிம்பிள் இருக்குல்ல, ஆட் கொடுத்துட்றோம். ஆட் கொடுத்துட்டு இதில் லாஸ்ட் நேம் வந்து இதில் ஏற்கனவே சப்ளையர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எஸ்ஏஎஸ்ன்னு இருக்கும் சப்ளையர். ஓகேவா ப்ரோ? எஸ்ஏஎஸ் இதில் அவங்க மெயில் ஐடி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் இது கொடுத்துட்டு இதில் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறப்ப இதில் நம்ம நேம் வராது. ஏன்னா எஸ்ஏஎஸ்ங்கிறது ஏற்கனவே ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா ப்ரோ? இப்போ இதில் வராது. இங்கே பாருங்க ஆக்டிவ்ல இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு வரல. ஆமாம். இதே நம்ம ஒரு யூசர் ஒன்று இதுக்கு ட்ரைன் டீன்னு சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்ணேன். நான் யூசர் அது நோ டிஸ்பிளே. ஏன்னா நான் ஆட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஓகேவா ப்ரோ? ஓகே. இதே யூசர் நீங்கள் இருந்ததுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணி இந்த இதில் யூசர் நேம் இதே தான் கொடுத்துட்டு கீழே இந்த இதில் வந்துட்டு பர்சன் டைப்பில் வந்து எம்ப்ளாயி கொடுப்பீங்க. எம்ப்ளாயி கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த இது வந்து லீகல் எம்ப்ளாயினா உங்களோட அந்த பிபிகே அது வரும். ஓகேவா ப்ரோ? ஓகே. அது வந்துன்னா நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டா இந்த இது முடிஞ்சுது. இதில் ஒரு எரர் வரும் இந்த இடத்துல. ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு கிரியேட் ஆகாது இந்த பிபிகே இந்தியாங்கிறது உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மேனேஜ் லீகல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி HCMல இருக்கு. இருங்க, அது எப்படி போகணும்னு தெரியல. நேவிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு. நேவிகேஷன் எதில் பாப்ப? அந்த ஃபைல்லையா? இதில் அப்படியே பார்க்க வேண்டியதான். எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் இருக்குல்ல. இதை பார்த்துட்டு யூடியூப்ல அப்படியே பார்த்துக்குவேன். செல்லில் யூடியூப் போட்டிருக்கேன். இந்த ஏபி எத்தனை தடவை பார்த்தேன் வீடியோ? ஒரு வாட்டி தான், 2வது வாட்டி இப்போ வந்துட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை தடவை போட்டு பார்த்தேன் ஏபி ஒரே வாட்டிக்கு தான் போட்டேன் ப்ரோ. சொல்லு. ஓகே ஓகே. ஃபினான்ஷியல் லீகல் ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வந்துச்சு ப்ரோ. எல்லாமே இதுலேயே இப்போ இதில் வந்து மேனேஜ் லீகல் என்டிட்டின்னு ஒன்று இருக்கும். ஆல் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா மேனேஜ் லீகல் என்ட்ரி HCM. அதை வந்து நீ சர்ச் பண்ணணும் இங்கே. லீகல் என்ட்ரி வந்துச்சா? லீகல் என்ட்ரி இன்ஃபர்மேஷன். இது சாரி மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஸ்கோப்பில் போகணும். ஸ்கோப்பில் போயிட்டு ஆட் பண்ணுற நீ சிஹெச் இந்தியான். இது நான் போட்டதுனால இந்தியான் இருக்கா? இப்போ ஆட் கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண இதில் போட வேண்டியதான். நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? கே வந்துச்சு. சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ இதில் எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணுறப்ப கரெக்டு தான் அதில் கொடுப்போம். கரெக்ட் கொடுத்துட்டு லீகல் எம்ப்ளாயி. இந்த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனில் பேரோல் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் வந்து இந்தியா கொடுக்கணும். இது கொடுத்தீங்கன்னா உனக்கு எரர் வராது ப்ரோ. சப்மிட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. சப்ளையர் கிரியேட் ஆயிரும். ஓகே ஓகே. ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு. உனக்கு சப்ளையர் கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். ஓகேவா ப்ரோ? முடிஞ்சு. இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் அவருக்கு எரர் வந்தனால அவர் சொல்லல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு உனக்கு எப்படி இன்வாய்ஸ்ன்னு சொல்லிடுறேன்.
உனக்கே இன்வாய்ஸ் தெரியும், நம்ம போட்டு பார்த்துடலாம் காலையில. ஓகே ஓகே. இதோட முடிஞ்சது. ரெக்கார்ட் கட் பண்ணிடவா? ம். நீ தான் கட் பண்ணு.